அவினாஷி தொகுதியில இந்த முறை ஏடிஎம்கே நிக்கலையாம். இது ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான். ஏன்னா லாஸ்டா நடந்த 12 எலெக்ஷன்ஸ்ல அங்க 8 முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு முறை தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஒரு முறை சிபிஐயும், ஒரு முறை விவசாய சங்கம், ஒரு முறை காங்கிரஸ் அங்க ஜெயிச்சிருக்கு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப லாங் பேக். லாஸ்ட் 5 டைம்ஸுமே அவினாஷி தொகுதியில ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. அதுவும் சும்மா இல்ல. லாஸ்ட் 2 டைம்ஸ் தனபால் அவர்கள், முன்னாள் சபாநாயகரா இருந்த தனபால் அவர்கள் தான் அங்க ஜெயிச்சிருக்காரு. அங்க டிஃபரன்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹியூஜ். போன தடவைலாம் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல அங்க தனபால் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிற அந்த அவினாஷி தொகுதியை எதுக்கு பிஜேபி கிட்ட விட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. தனபால் அவர்களோட மகன் தான் இப்ப லேட்டஸ்டா லோகேஷ் டிவிகேல ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் ஜாயின் பண்ணப்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க காஸ்ட் பாலிடிக்ஸ் நடக்குது, காஸ்ட்டை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, அதனாலதான் நான் இங்க டிவிகேல ஜாயின் பண்ணேன்னு சொல்லி ரீசெண்டா கூட ஜாயின் பண்ணிருக்காரு. மேபி அந்த தொகுதியில லோகேஷ் கூட டிவிகே சார்பா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல போட்டி ரொம்ப பலமா இருக்க போது. ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிற அவினாஷி தொகுதி ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட ஒதுக்கிட்டதால அந்த தொகுதி கைவிட்டு போறது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க லோகேஷும் போய் நின்னாரு டிவிகே சார்பா அப்படின்னா போட்டி ரொம்ப கடுமையா ஏடிஎம்கேக்கு இருக்கும். அவினாஷி தொகுதி கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு கண்டிப்பா இருக்கும் தான் நாம நினைக்கிறோம்.